இதுக்கு முன்னாடி வீடியோல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிங் பேக்ஸ் குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம் பார்ட் 1ல நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஆபீஸ் பேக் அண்ட் ஹேண்ட் பேக் அண்ட் 2-in-1 பேக் மாதிரி லேப்டாப்பும் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஹேண்ட் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அண்ட் ரெகுலரா ஒர்க்குக்கு எடுத்துட்டு போற மாதிரி பேக்ஸ் அண்ட் டோட் பேக். சோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பேக் நிறைய திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பேக்ஸ் தான். மொத்தம் 9 பேக் இருக்கு. இது எல்லாமே நான் ஒரே நாள்ல பர்ச்சேஸ் பண்ண பேக்ஸ் கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பப்ப நீ தேவைக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி சேர்த்து வச்சதுதான். எனக்கு யூசேஜ் அதிகம் இருக்கு அப்படின்றனால ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் நான் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் சில பேக்ஸ் வந்து எனக்கு ரிவ்யூக்கு வந்தது. ஆர்டர் படி பார்க்கலாம். அதிகமா நான் யூஸ் பண்ற பேக் அண்ட் காமனா எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஆர்டர் படி நான் வந்து ஒன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேக் பாருங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்ல செம்மையா இருக்கும். இது வந்து நமக்கு ஆபீஸ் யூஸ் அண்ட் சும்மா நம்ம வந்து ஒர்க்குக்கு ஏதாவது ஃபைல்ஸ் நிறைய எடுத்துட்டு போறது. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், ஃபைல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கக்கூடிய ஃபைல் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு அண்ட் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேக் வாங்கும்போது ஒர்க்குக்குலாம் நான் போக கிடையாது. ஸோ ஊருக்கு போகும்போது டிராவல் டைம்ல நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய திங்ஸ் வச்சுட்டு போற மாதிரி. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல மொபைல் போன் சேஃப்டியா வச்சுக்கலாம். சைட்ல வந்து நமக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுல நம்மளோட டேப் லேப்டாப் வச்சுக்கலாம். அண்ட் அது இல்லாம நம்ம குட்டி வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சூப்பரான பேக். இது வந்து நமக்கு ஜூக் பிராண்ட்ல ஒரு பெஸ்ட் செல்லிங் பேக்னே சொல்லலாம். அவங்க ஆட் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்களா, அதுல நிறைய பேர் யூஸ் பண்ற மாதிரி அண்ட் நிறைய பேர் அந்த ஆட் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி நான் இப்ப ரோட்ல நடந்து போகும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஃபேமஸான பாப்புலரான பிரிண்ட் இவங்க கிட்ட இந்த பேக். ஸோ சூப்பரா இருக்கும். இதுவும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வேணா நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இது வந்து கன்ஃபார்ம் நீங்க ஒரு செகண்ட் தாட் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக். நான் வாங்கி சாட்டிஸ்ஃபைடா யூஸ் பண்ணின பேக்னு சொல்லலாம். நிறைய நான் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நான் அதிகமா யூஸ் பண்ணின இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பேக் வந்து பாத்தீங்கன்னா இது. அதை விட இது கொஞ்சம் பெரிய பேக். அதிகமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, கீழே நல்லா இந்த மாதிரி விரிவா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேசியஸா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா சென்டர்ல லேப்டாப்பும் வச்சுக்கலாம். சைட்ல அந்த லேப்டாப் வைக்கிற அந்த போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சைட்ல ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சதுல இந்த சைட்ல இருக்க ஜிப் வராது. பட் இதுல வந்து 2 சைடு நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு டேப் லேப்டாப் ஏதாவது வச்சுக்கலாம், இந்த சைடு நம்ம வந்து ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் அது இல்லாம ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் ஏதாவது வேணா வச்சுக்குவேன். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்றேன் என்னோட ஃபைல் இருக்கு பாருங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் அந்த மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட், அந்த புக்கு கொடுத்துருப்பாங்களா பாஸ்புக், அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கும். இப்ப எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு பேங்க் எல்லாம் போறேன் அப்படின்றப்போ இந்த பேக்கை தூக்கிட்டு போனாலே இதுல எல்லாமே வச்சிருப்பேன். சோ அந்த மாதிரி இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேக் இது. இந்த பிரிண்ட்ஸும் பாருங்களேன் செமையா இருக்கும். இதுல நான் 2 பிரிண்ட் வாங்கினேன். சோ உங்களுக்கு வந்து நான் காமிக்கக்கூடிய பிரிண்ட் தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து பிரிண்ட்ஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரிண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நம்ம ஆபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ப்ராடக்ட் வச்சு நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துட்டு போற மாதிரி. இப்ப நியூ மாம்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து குழந்தைங்களோட டயப்பர்ஸ் அண்ட் ஃபீடிங் பாட்டில் அண்ட் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கும் நல்ல யூஸ் பண்றதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். நல்ல பெரிய பேக். அதே மாதிரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறது, ஃபைல்ஸ் வச்சு எடுத்துட்டு போறது, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்கினா. அண்ட் குவாலிட்டி வைஸ் நமக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன ஆர்டர் படி காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த ஆர்டர் படி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹேண்ட் பேக். இந்த ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த குட்டி ஸ்லிங் பேக்ஸ் காட்டும் போது கூட நான் அதுல ஒரு பேக் காமிச்சிருப்பேன். இதுலயே வந்து நமக்கு குட்டி சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா பெருசா இருக்கும். பார்க்க வந்து நமக்கு குட்டியா இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனா இதுல நிறைய திங்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் காட்டுறேன். ஸ்பேஸ் நிறைய இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஜிப்பு அண்ட் இந்த சைடு வந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி பேக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயுமே நம்ம வந்து ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். உள்ள வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி பேக் இல்லாம லேப்டாப் வைக்காம பர்ஸ், போனு, சார்ஜரு அண்ட் அது இல்லாம பவர் பேங்க் அண்ட் இந்த மாதிரி சைட்ல மொபைல் போன்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸும் அண்ட் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து வாட்டர் பாட்டில்லாம் வச்சு எடுத்துட்டு போற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி பெருசா வேணாம், கொஞ்சம் குட்டியா ஸ்லிங் பேக் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் வேணும்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லெங்தா நமக்கு ஸ்லிங் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லேப்டாப் பேக்.
இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சைட்ல வந்து நமக்கு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம டேப் வச்சுக்கலாம். ஒர்க் போறவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக். அண்ட் சென்டர்ல ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல ஒரு ஜிப்பு அண்ட் 2 பேக்கெட் மாதிரி வருது. அண்ட் இந்த சைட்ல லேப்டாப் நமக்கு செக்யூரா வச்சுக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம நிறைய ஃபைல்ஸ், லேப்டாப், நம்ம டேப் அதெல்லாம் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல நமக்கு ஏதாவது கர்ச்சீஃப் அந்த மாதிரி ஏதாவது பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்லயும் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. லேப்டாப் பேக் அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறைய வெயிட் ஏத்திடுவோம். லேப்டாப், டேப், அப்புறம் நிறைய மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கும் போது நமக்கு நல்லா வெயிட் ஆகும். தூக்கும் போது நமக்கு ஷோல்டர் கிட்ட பெயின் இருக்கும். பட் இந்த பேக் வந்து நமக்கு அந்த பெயின் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நமக்கு வீகன் லெதர் தான். யூஸ் பண்றதுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. இப்ப ஒர்க் போறவங்க, ஆபீஸ் போறவங்க, ஐடில ஒர்க் பண்றவங்க, ரெகுலரா லேப்டாப் வந்து ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறவங்க எல்லாம் தாராளமா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நல்லா வெயிட் வச்சு ஷோல்டர்ல போட்டு எடுத்துட்டு போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இப்படி பிடிச்சு தூக்குறதுக்கும் இந்த புடி வந்து நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கும் லுக் வைஸ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான பேக். இது பாருங்க, நமக்கு ஒரு ஜிப் சென்டர்ல கொடுத்துருப்பாங்க. உள்ள ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க. இது ரேட்டு கம்மி. நமக்கு அமேசான்ல ஆஃபர்ல கிடைக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பின்னாடி மாட்டுற மாதிரி ஷோல்டர் பேக் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே டோட் பேக் தான். அதுல இது பாருங்களேன், ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் கலர்ல. இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றனால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். சைட்ல பாருங்க நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது. ஸோ நமக்கு உள்ள ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஜிப்போட வருது இந்த டோட் பேக். ஸோ நம்ம வந்து டோட் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் பேக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள வந்து நமக்கு சைட்ல ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் வேற பெருசா வந்து ஜிப்ஸ் எல்லாம் நமக்கு இல்ல. ஒரே ஒரு ஜிப்பு சைட்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சென்டர்ல ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து சும்மா அப்படி கையில எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். பட் பிரிண்ட் வந்து நல்லா இருந்தது. அண்ட் கலரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கைப்பிடியும் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட் வச்சு தூக்க முடியாது. பட் நமக்கு எப்படி சொல்றது, ஏதாவது லேசான ஃபைல்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டோட் பேக். இதுக்கு முன்னாடி காமிச்சதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நீளமா வரும், ஹைட்டா வரும். சோ இதுலயே நமக்கு சென்டர்ல ஜிப் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. மல்டி கலர்ல வருது. சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும்ல. ஃபைல்ஸ் வச்சு ஜிப் பூட்ட முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டா வரும்ல. அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள சைட்ல ஒரு ஜிப்பு மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. ஸோ மெயினா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் பெரிய ஃபைல்லாம் நம்ம வந்து வச்சு எடுத்துட்டு போறது. நம்ம இந்த கட்டப்பையிலலாம் வச்சு எடுத்துட்டு போவோம், மஞ்சள் பையிலலாம் வச்சு எடுத்துட்டு போவோம். ஸோ ஆனாலும் வெளியே நீட்டிட்டு இருக்கும். இந்த பத்திரிக்கை கொடுக்கறதுக்குலாம் நம்ம பேக் யூஸ் பண்ணுவோம், பெரிய பெரிய பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் ரேரா தான் யூஸ் ஆகும் இந்த பேக் எல்லாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கடைசியா காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஃபைல் வைக்கிறதுக்குலாம் பேக் பாக்குறீங்க, பேக்ல வைக்க பத்த மாட்டேங்குது, ஸோ கொஞ்சம் பெரிய பேக்கா வேணும் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா இந்த டோட் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டோட் பேக். இதோட ஷேப் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சென்டர்ல ஜிப் வராது, ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இது நான் மோஸ்ட்லி எப்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, வெளியே ஷாப்பிங் போகும்போது ஏதாவது நிறைய பர்ச்சேஸ் பண்ற பிளானோட நம்ம வெளியே போறோம் அப்படின்றப்போ தனியா அங்க பை கேட்டுட்டு இருக்கணும், 30 ரூபா கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி 30 ரூபா கொடுத்து பை வாங்கி நம்ம திங்ஸ் எல்லாம் போட்டு வரணும். அந்த மாதிரிலாம் நம்ம போறோம் அப்படின்றப்போ ப்ரீ பிளான் பண்ணி நான் இந்த பேக் எடுத்துட்டு போயிருவேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ண போறோம், அங்க எதுக்கு பைக்கு 30 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துட்டு போயிருவேன். ஸோ இந்த பால் பாக்கெட் வாங்க போறது, அப்புறம் ஏதாவது வீட்டுக்கு அன்னைக்குன்னு சமைக்கிறதுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க போறோம், அந்த மாதிரி போகிற டைம்ல எல்லாம் வந்து இந்த டோட் பேக் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். திங்ஸே இல்லைன்னா கூட சும்மா லுக் வைஸ் பாக்குறதுக்கு மேட்சா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட சம்டைம்ஸ் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட் பேக் இதுவும் ஒரு டோட் பேக் தான். இது வந்து பார்க்க லுக் வைஸ் செமையா இருக்கும். இந்த பிரிண்ட் வந்து நமக்கு மல்டி கலர்ல செமையா இருக்கும். பட் இது நான் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன், அதனாலதான் நான் கடைசியா காட்டுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு ஜிப் வராது, இப்படி ஒரு ஓப்பன் டைப்ல தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி டோட் பேக் வந்து இந்த மாதிரி ஓப்பன் டைப்ல கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி லாக் பேட்டர்ன்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் 1-2 தான் நமக்கு அந்த ஜிப் பேட்டர்ன்ல வருது. இது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சைட்ல ஒரு குட்டி ஜிப் மட்டும் தான் இருக்கு, மத்தபடி சும்மா வந்து இருக்கு. இவ்வளோ குவாலிட்டியா பண்ணிருக்கவங்க ஒரு ஜிப் வச்சிருந்தா பெஸ்டா இருந்திருக்கும். பட் ஜிப் இல்லாம ஓப்பனா இருக்கனாலேயே நான் நிறைய பிளேசஸ்க்கு இதை எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா முக்கியமான போன் வச்சிருப்போம், அது வச்சிருப்போம், இது வச்சிருப்போம், இப்படி கவுந்தா கொட்டிரும், என்னடா இது ஜிப் இல்லாம தயாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு.
ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சும்மா பத்திரிக்கை இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபைல் சும்மா பக்கத்துல போறதுக்கு இல்லைன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒண்ணுமே வைக்காம கூட சும்மா அப்படி வந்து போஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி யூசேஜுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆனா நம்ம நிறைய வச்சுக்கலாம். இல்லைன்னா கடைக்கெல்லாம் பக்கத்துல போகும்ல பால் பாக்கெட் வாங்குறதுக்கு, அந்த மாதிரிக்கு கூட நம்ம வந்து கட்டைப்பை தூக்க மஞ்சப்பை தூக்க வெக்கமா இருக்கு. கொஞ்சம் நல்லா எல்லாம் ட்ரெஸ் பண்ணி நீட்டா வந்து ஒரு ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணணும். நல்லா நீட்டா ட்ரெஸ் அப் பண்ணி ஒரு ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்றப்போ நல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இல்லைன்னா கூட நம்ம நல்ல லுக்கா இருக்கும். இந்த பேக் எல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா கூட நம்ம பால் பாக்கெட் உள்ள வாங்கி போட்டிருக்கோன்றது தெரியாது. பட் நம்ம ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிட்டு இந்த மாதிரி பேக் எல்லாம் கையில பிடிச்சிட்டு வரும்போது நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நமக்கு ஜிப் இல்லைன்னா கூட இந்த டோட் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து என்னோட பேக் கலெக்ஷன்ஸ் பார்ட் 2. ஸோ எல்லாமே காமிச்சிட்டேன். இது எல்லாமே ஒன் பிராண்ட் மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஜூக்ல இருந்து நான் வச்சிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்ட் 1 நம்ம போட்டிருப்போம். அதுக்கடுத்து இது பார்ட் 2. இது இல்லாம வேற 2-3 பிராண்ட்ல நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூஸ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்லைன்னா பர்டிகுலரா ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் நிறைய காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்க எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.